நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலின் இறுதி முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் மொத்தம் உள்ள 234 தொகுதிகளில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. இதன்படி அந்த கட்சிக்கு அதிக ஆசனங்களுடன் ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு கிட்டியுள்ளது. அத்துடன் அந்த கட்சியின் தலைவரான ஜோசப் விஜய் தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சராக பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மு.க.ஸ்டாலினின் திராவிட முன்னேற்றக் கழகம் 59 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. எனவே அது பிரதான எதிர்க்கட்சியாக உருவெடுத்துள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 47 தொகுதிகளில் வெற்றியீட்டியுள்ளது. இவற்றை தவிர இந்திய தேசிய காங்கிரஸ் 5 தொகுதிகளிலும், பாட்டாளி மக்கள் கட்சி 4 தொகுதிகளிலும் வெற்றியீட்டியுள்ளது. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியன தலா 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளன. பாரதிய ஜனதா கட்சி, தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்பன தலா 1 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளன. இந்த நிலையில் சாதாரண பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க 118 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்ற நிலையில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இன்னும் 10 ஆசனங்கள் அவசியமாகின்றன. இதன் அடிப்படையில் தற்போது தொங்கு சட்டமன்றம் உருவாகியுள்ளது. இதன் காரணமாக தமிழக வெற்றிக் கழகம் ஏனைய கட்சிகளுடன் இணைந்து ஆட்சி அமைக்கும் பேச்சுக்களை ஏற்கனவே ஆரம்பித்துள்ளதாக தமிழக செய்திகள் கூறுகின்றன. இதேவேளை தமிழக சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றியை பெற்றுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்க்கு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஜோசப் விஜய் அவர்களின் இந்த மகத்தான வெற்றிக்கு எனது வாழ்த்துகள். மக்களுக்கு அர்த்தம் உள்ள நன்மைகளை வழங்குவதிலும் எதிர்கால சவால்களை எதிர்கொள்வதிலும் உங்களுக்கும் உங்கள் குழுவினருக்கும் வலிமையும் உறுதியும் கிடைக்கட்டும் என நாமல் ராஜபக்ஷ கூறியுள்ளார். இரு நாட்டு மக்களையும் பாதிக்கும் விவகாரங்களில் இலங்கைக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையிலான வலுவான மற்றும் நேர்மறையான உறவு மேம்படும் என தாம் எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.